வெல்கம் ஏஜே மேக்ஸ். எடுத்துக்காட்டு 8.1. இது ஒரு முக்கியமான 2 மார்க்கு. கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தரவுகளை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. நமக்கு வீச்சுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா வீச்சுக்கு? வீச்சு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். நமக்கு எல்லுங்கிறது மிகப்பெரிய மதிப்பு இந்த கொடுத்துருக்காங்க. எஸ்ஸுங்கிறது மிகச்சிறிய மதிப்பு. அப்போ எல் ஈக்குவல் டு 67, எஸ் ஈக்குவல் டு 18 ரெண்டுமே இருக்குது. அப்போ அப்ளை பண்ணலாமா? எல் எவ்வளவு? 67 மைனஸ் 18 ரெண்டையும் கழிப்போமா? இங்கே ஒன்று கடன் வாங்கினீங்கன்னா 17, 17ல் 8 போனால் என்ன வரும்? 9 இருக்கும் இல்லையா? 9. இங்கே 5 தான் இருக்கும். 5ல் 1 போனால் 4. அப்போ வீச்சு நமக்கு ஆர் தெரிஞ்சிருச்சு. ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஆர் ஈக்குவல் டு 49. அடுத்து யாரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வீச்சு கெழு இல்லையா? வீச்சு கெழுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அதுக்கு எப்படி? எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். இதை எப்படி வச்சுக்காங்கன்னா ஞாபகம் வைக்கிறதுக்கு, ஏன்னா சில நேரங்களில் குழப்பிடும் மைனஸாக ப்ளஸ்ஸான்னு. வீச்சு பை எல் ப்ளஸ் எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு எல் மைனஸ் எஸ்ஸு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே அப்ளை பண்ணிடுவோமா? 49 பை எல் ப்ளஸ் எஸ்ஸுங்கிறது என்னது? 67 ப்ளஸ் 18 என்ன வரும்? 49 பை இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 15க்கு பேலன்ஸ் 1, அடுத்து 8, 85ன்னு கிடைக்கும். இதை கட்டாயம் டிவைட் பண்ணி தான் சொல்லணும். அப்படியெல்லாம் விட முடியாது. புள்ளியல்ல 49 உள்ளே போடணும். 85 வெளியே வருது. இப்போ பாருங்கள், 49 கம்ப்ளீட்டாக அடங்காது. அதனால் 0 போட்டு புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்குவோம். இப்போ எத்தனை டைம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் 40 கிட்டத்தட்ட 500 நியரஸ்ட் இருக்குது. இங்கே 8 இருக்கிறனால 8 5s are 40 நமக்கு தெரியும். 5 டைம்ஸ் போட்டு தான் பார்ப்போமே. 5 டைம்ஸ் போடும்போது 5 5s are 25க்கு பேலன்ஸ் 2, 5 8s are 40, 42. ஓகே, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே கழிக்கும்போது என்ன வரும்? 5. இங்கே 8ல் 2 போனால் 6, 65 தான் பேலன்ஸ் இருக்குது. மறுபடியும் நம்ம இன்னொரு டிஜிட் கண்டுபிடிப்போம். அதுக்கு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ 650 இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு 650ங்கும்போது ஒரு 7 டைம்ஸ் போட்டு பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். அல்லது 8 டைம்ஸ் அடுத்து போட்டு பார்ப்போம். 7 5s are 35க்கு 5 பேலன்ஸ் 3, அடுத்து 7 8s are 56, 3 59 இவ்வளோ தான் வரும். ஓகே பாருங்கள், இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? 10ல் 5 போனால் 5, இங்கே 4 தான் இருப்பாங்க. இப்போ 14ல் 9 போனாங்கன்னா மறுபடியும் 5 தான் இருக்குது. 55 பேலன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதோடி கூட நிறுத்தலாம். இன்னொரு இதுவும் ஸ்டெப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுனா 0 போடுங்க. 0 போடும்போது இங்கே 595 அப்படிங்கிறது 7 டைம்ஸ். அப்போ கட்டாயம் 6 டைம்ஸ் தான் அடங்கும் இல்லையா? 595 இங்கே லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சதுனால அதோடு நிறுத்திக்கலாம். உனக்கு புக் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸாம்பிள் சம்முங்கிறதுனால அப்படியே போட்டுட்டாங்க. உங்களுக்கு 2 டிஜிட் போதும்னா இங்கே 1 கூட்டிக்கலாம். 5 8ன்னு எழுதினாலும் தப்பே இல்லை. அப்போ வீச்சுக்கள் என்னது? உங்களுக்கு 0.576. ஓகே, இது ஒரு முக்கியமான 2 மார்க். நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.